Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாகப்பிரிவினை பத்திரப்பதிவிற்காக 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளர் சிக்கினர். செட்டியப்பட்டியைச் சேர்ந்த மலைராஜன் என்பவர் பாகப்பிரிவினை பத்திரப்பதிவிற்கு உசிலம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை நாடினார். அப்போது அவரிடம் சார் பதிவாளர் ஷியாவுதீன் 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் பிறகு சமரசம் பேசி 20,000 ரூபாய் குறைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மலைராஜனிடமிருந்து 20,000 ரூபாய் லஞ்ச பணத்தை சார் பதிவாளர் ஷியாவுதீன் தனது உதவியாளர் எடிசன் மூலமாக பெற்றபோது இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் எங்கும் லஞ்ச லாவணியங்களின்றி எந்த வேலையும் நடைபெறுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூரில் சாக்லேட் சாப்பிட்ட குழந்தையின் வாயில் புழு நெளிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்பா பகுதியைச் சேர்ந்த சுபா என்பவர் கோவைக்கு சென்றபோது அங்கு உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் தனது குழந்தைக்கு சாக்கோ சாக்லேட் வாங்கி வந்துள்ளார். அதனை தனது குழந்தைக்கு பாலில் கலந்து கொடுத்துள்ளார். அதை சாப்பிட்ட குழந்தை உடனடியாக அதை துப்பிய நிலையில் கரு நிறத்தில் புழு ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததால் இத்தகைய நிலை ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மூணாவது வாயில குழந்தைக்கு அதுல இருந்து ஒரு பூச்சி அகப்பட்டு குழந்தை வாயில இருந்து துப்பி என் கையில எடுத்து காமிச்சிச்சு. அது பாத்தீங்கன்னா சாக்கோஸ் ஷேப், சாக்கோஸ் கலரு கொஞ்சம் கூட இதுவே இல்லாம அது மாதிரியே இருந்ததுனால எனக்கு வித்தியாசம் தெரியல. நான் ஊட்டிட்டேன். குழந்தை துப்பி எடுத்து கொடுத்த உடனே அதான் பார்த்தா அது பூச்சி ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கு. அது 6 மந்த்னா கூட அது சாகாது. அது அந்த பேக்கெட் உள்ளவே நல்லா தான் இருக்கு. பேக்கெட் உள்ள போய் அழகா செட்டில் ஆயிடுது. அது போட்ட உடனே அது அப்படியே விரிச்சு பாத்தீங்கன்னா அது இவ்வளவு சைஸ்க்கு நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு அது நல்லா விரிவடையுது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டட் கம்பெனி, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி உங்களை நம்பிதான் நாங்க பிராண்டட்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம். எக்ஸ்பைரி எல்லாம் இருக்கு, இன்னும் 6 மாசம் இருக்கு எக்ஸ்பைரி. அவ்வளோ ப்ராடக்ட்ல அந்த மாதிரி பூச்சி வரும்னு தெரிஞ்சா ஷெல்ஃப் லைஃப் நீங்க ஏன் கம்மி பண்ணி விற்க மாட்டேங்கிறீங்க? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தூய்மை பணியாளர்கள் குப்பை வண்டி இல்லாமல் குப்பைகளை கையில் இழுத்துச் செல்லும் அவலம் அரங்கேறியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் 12வது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் வண்டி இல்லாமல் குப்பைகளை சாக்குப்பையில் போட்டு கையில் இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் இந்த அவல நிலையை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டை அருகே சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த குப்பை கழிவுகளை கால்நடைகளும் சாப்பிடுவதால் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலை பகுதியின் சாலையின் இருபுறமும் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை அகற்றிட திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.